அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகில் உள்ள திம்மராஜபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கோவிலை போன்று ஒரு கட்டடம் அமைத்து அந்த கோவிலுக்குள்ளே தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகைப்படம் மிக பெரிய அளவில் வைத்து பல ஆண்டுகளாக அந்த சுற்று வட்டார மக்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலே நேற்றைக்கு இரவு சில குண்டர்கள், அடையாளம் தெரியாத குண்டர்கள் அந்த இடத்தில் நுழைந்து ஆலயத்துக்குள்ளே வெடிகுண்டை வீசி முற்றிலும் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள் இயங்கவில்லை என்று சொல்கிறார்கள். இதில் தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இதில் ஈடுபட்ட குண்டர்கள், அந்த கயவர்கள், அவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் காவல்துறை உடனடியாக கைது செய்து குண்ட திருப்பதி இடத்திலே அடைக்க வேண்டும் என்றும், மேலும் இந்த கஞ்சா மர ஆட்சி, தீசக்தி திமுக ஆட்சி வந்த பிறகு தேவர் சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் சொல்லனா துயரை தொடர்ந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமைகள், 70 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருக்கிறது. மாணவர்கள் இந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் தான், இந்த தீயசக்தி திமுக ஆட்சியில் தான் தேவர் திருமணருடைய சிலையை தமிழகத்திலே பல இடங்களிலே அகற்றி இருக்கிறார்கள், ஆலயங்களை இடித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று கோவில்களுக்கும் பாதுகாப்பில்லை. மொத்தத்தில் இந்துக்களுக்கு மட்டுமல்ல, தேவர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்குமே ஒரு எதிரான அரசாக இன்றைக்கு இந்த தீயசக்தி திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களை வருகின்ற 26 தேர்தலிலே தக்க பாடம் புகற்றி அவருடைய வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இன்றைக்கு தேவர் சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த தீய செயலில் ஈடுபட்ட குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரிவு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.